அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு நம்ம முழு மாத தேர்வு நம்ம கொடுத்துருந்தோம். அது குறிப்பாக 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்ட எக்ஸாமினர், ஜூனியர் பயோலஜி, சீனியர் பயோலஜி, ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து ஃபுல் மோக் டெஸ்ட் வந்து 4 வந்து நடைபெற்றிருக்கு. இது நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக டெஸ்ட் எழுதிருப்பீங்க. இந்த வீடியோ முதல் முறையாக வந்து யூடியூப் வழியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நம்ம டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ண விருப்பப்படுறீங்க, உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வேணும், படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட மொபைல் ஆப் மூலிமா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆப்புக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் வந்து 500 rupees தான், ரைட்டா? சரி, முதல் கேள்வி பாருங்கள். 151வது கொஷின். நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன் வருவதற்கான நிகழ்தகவு என்னன்றாங்க. இது ப்ராபபிலிட்டிக்கான ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சீட்டுக்கட்டில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, அதில் ராஜா எத்தனை இருக்காங்க, ராணி எத்தனை இருக்காங்க, எத்தனை படை வீரர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் இந்த சமம் வந்து ஈஸியாக போட்டுடலாம், ரைட்டா? ஸோ 52 சீட்டு இருக்கும் ஒட்டுமொத்தமாக. அந்த 52 சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ராஜா இருப்பாங்க, 4 ராணி இருப்பாங்க, 4 படை வீரர்கள் இருப்பாங்க. ஸோ இவங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 பேர் ஆயிடுச்சு. ஸோ ப்ராபபிலிட்டின்னு வரும்போது வாய்ப்பு வந்து 12ஆகவும் மொத்த சீட்டு வந்து 52ஆகவும் இருக்குது. ஸோ 12/52 தான் இதுக்கான ப்ராபபிலிட்டியாக இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 4th டேபிள் பண்ணுங்கள். 3 12, இந்த 52 4th டேபிள் பண்ணிங்கன்னா 13 வரும். ஸோ 3/13. ஸோ சி ஆப்ஷன் தான் உங்களுக்கு இதுக்கு விடையாக வரும், ரைட்டா? ஸோ சி ஆப்ஷன் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள். ஏ பியை விட சிறியதுமாய், சியை விட பெரியதுமாக இருக்குது, டி ஏயை விட சிறியது, சியை விட பெரியதுமாக இருக்கிறது, இ பியை விட சிறியதும் ஏயை விட பெரியதுமாக இருக்கிறது எனில் இதில் மிகவும் சிறியது எதுன்றாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது கேட்குறாங்க, ரைட்டா? இப்போ வந்து கடைசியாக என்ன கேட்குறாங்கன்னா, இதில் எது மிகவும் சிறியதுன்னு கேட்டிருக்காங்க, அதை நம்ம பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை படித்து பாருங்கள். ஏ என்பது பியை விட சிறியது அப்படின்றாங்க. ஏ என்பது ஏ பியை விட சிறியது அப்படின்றாங்க. ஒரு லெஸ் தென் சிம்பிள் இங்கே போட்டுக்கோங்க, ரைட்டா? ஏ என்பது பியை விட சிறியது, சியை விட பெருசாக இருக்குது அப்படின்றாங்க. இது வந்து சியை விட பெருசாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல சி போடுங்க, ரைட்டா? ஸோ சியை விட இது வந்து ஏ என்பது பெருசாக இருக்குது அப்படின்னு வந்துச்சு. சி ஏ விட பெருசாக இருக்குது, ரைட்டா? சியை விட பெரியதுமாக இருக்குது. இந்த ஏன்றது தான் இவங்க சொன்னது. டி என்பது அடுத்து டின்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க, அது ஏயை விட சிறியதுன்னு சொல்கிறாங்க. டின்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க, அது ஏவை விட சிறியது அப்படின்றாங்க. அப்போ இங்கே போடுங்க, ரைட்டா? இப்போ ஏ தான் பெருசு, டி என்பது ஏவை விட சின்னது, ரைட்டா? ஸோ டி லெஸ் தென் ஏயை விட அது சின்னதாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ டி ஏயை விட சிறியதும் சியை விட பெருசு. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சி என்பது டியை விட சின்னதாக இருக்குது, ரைட்டா? ஸோ அந்த கான்செப்டும் வந்துடுச்சு. இன்னொன்று இ என்பதுன்னு ஒன்று வருது, அது பியை விட சிறியதுன்றாங்க. அப்போ பியை விட சிறியதுனா இங்கே போடுங்க. ஏயை விட பெரியது, அப்போ இங்கே லெஸ் தென் சிம்பிள் போடுங்க, ரைட்டா? ஏயை விட பெரியதுமாக இருக்கிறது எனில் இது மிகவும் சிறியது. இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாக போட்டோம். சி லெஸ் தென் டி லெஸ் தென் ஏ லெஸ் தென் இ லெஸ் தென் பின்னு வந்துடுச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்க்கும்போது ரொம்ப பெருசுன்னு சொன்னால் அது பின்னு சொல்லலாம். இது எல்லாமே லெஸ் தென் வரதுனால ரொம்ப சின்னதுன்னு சொன்னால் அதை நம்ம சின்னு சொல்லலாம். அப்போ இந்த கேள்வியில் மிகவும் சிறியதுன்னு கேட்டிருக்காங்க, அது சி தான். அப்போ சி ஆப்ஷனில் வந்து சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சி என்பதே இதுக்கான விடை, ரைட்டா? சரி, ஒரு தோட்டத்தை களையெடுக்க 6 தோட்டக்காரர்கள் 120 நிமிடங்கள் தேவைப்படுகின்றன எனில் அதே வேலையை 30 நிமிடங்கள் செய்து முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா? இது நீங்கள் வந்து வாய்க்கணக்க கூட போடலாம். பட் ஆனால் வந்து கொஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்க மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இது டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான், ரைட்டா? ஸோ நிறைய பேருக்கு வந்து 24 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 24 கிடையாது, இது 18 சொல்லி டிஎன்பிசியில் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? சரி, எப்படி சார் 24 எப்படி 18 அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்போ ஒன்றும் இல்லை, 30 நிமிடங்களில் இப்போ 6 பேர் வந்து 120 நிமிடங்களில் செய்கிறாங்க. அப்போ வந்து 30 நிமிடங்கள் செய்யணும்னா அப்போ எக்ஸ்ட்ரா தான் நமக்கு வேணும், ரைட்டா? இது வந்து பாருங்கள், 4×12, அதாவது 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 120 நிமிடங்கள் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், 30 நிமிடங்கள் செய்யணும்னா இந்த 6ஐயும் வந்து 4ஆல் பிரிக்கலாம். அப்போ 6னா 24, ரைட்டா? நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறல் இல்லை டைம் அண்ட் ஒர்க்கு ஏதாவது ஒன்றுல போடுங்க. எப்படி போட்டாலும் 24 அப்படின்னு உங்களுக்கு ஆன்சர் வரும், ரைட்டா? ஸோ 24 தோட்டக்காரர்கள் வரும் அப்படின்றது ஆன்சராக வரும். ஆனால் 24ன்றதை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இவங்க முடிக்க கூடுதலாக எத்தனை தோட்டக்காரர்கள் தேவைன்றாங்க. அப்போ ஏற்கனவே 6 பேர் வேலை செய்கிறாங்க, ரைட்டா? ஏற்கனவே தோட்டத்தில் 6 பேர் செய்கிறாங்க, அவங்க 120 நிமிடத்தில் செய்வாங்க. நீங்கள் 30 நிமிடத்தில் முடிக்கணும்னா கூடுதலாக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எவ்வளோ பேர் வேணுன்ற மாதிரி இவங்க கேள்வி கேட்டிருக்கான். அப்போ எக்ஸ்ட்ரா அப்படின்னா இந்த 6 பேரை விட்டுட்டு மீதி எவ்வளோ தேவைப்படுதோ அதுதான் எக்ஸ்ட்ரா, அதுதான் கூடுதல், ரைட்டா?
ஸோ அப்போ வந்து மொத்தம் 24 பேர், ஏற்கனவே 6 பேர் செய்கிறாங்க. அப்போ கூடுதலாக நமக்கு எவ்வளோ பேர் வேணும் அப்படின்னா இந்த 24லேருந்து 6 கழிச்சிட்டிங்கன்னா 18. அப்போ வந்து கூடுதலாக நமக்கு 18 பேர் வேண்டும். 30 நிமிடங்களில் முடிக்கணும் அப்படின்னா கூடுதலாக 18 பேர் வேணும். 30 நிமிடங்களில் முடிக்கணும் அப்படின்னா 24 பேர் வேணும். ஆனால் கூடுதலாக எவ்வளோ பேர்னா 18 பேர். ரைட்டா? ஸோ கொஷின் கொஞ்சம் வந்து அந்த கூடுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையில் அடங்கியிருக்கு அந்த ஆன்சர். ரைட்டா? ஸோ அப்போ வந்து 18 பி ஆப்ஷன். அடுத்தது முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையிலிருந்து 20% முட்டைகள் உடைந்துவிட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை என்னன்றாங்க. ரைட்டா? ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடை 20% முட்டை வந்து உடஞ்சி போச்சு. 20% வந்து டேமேஜ் ஆகி போச்சு. ரைட்டா? 20% போச்சா? சரி, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25% முட்டைகள் சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க, விருந்தினர்களுக்கு கொடுத்துட்டாங்க. 25% அதில் போயிடுச்சு. ரைட்டு. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டதுன்றாங்க. இப்போ இவங்க வந்து இந்த உடைஞ்சது இந்த விருந்தினர்களுக்கு கொடுத்தது மட்டுமே எவ்வளோன்னு பாருங்கள், 45%. ரைட்டா? மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது எனில் முட்டைகள் எண்ணிக்கின்றாங்க. இந்த விருந்தினர்கள் இந்த 22 முட்டைகள் வந்து அவங்க ஃபேமிலியில் சாப்பிட்டாங்க. ரைட்டா? அப்போ இந்த சாப்பிட்ட முட்டைகளோட எண்ணிக்கை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த உடஞ்சி போனதோ இல்லை விருந்தினர்களுக்கு ஒதுக்கி வச்சதோ அதெல்லாம் நமக்கு கொடுக்கல. ரைட்டா? அப்போ இந்த 22 முட்டைகள்ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா அது வந்து 55%. ரைட்டா? ஸோ 55% என்பது 22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 55% என்பது 22ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த முட்டை எண்ணிக்கை நமக்கு வேணும் அப்படின்னா 100% தான் வேணும். 100% தான் மொத்தமாக இருக்கக்கூடிய முட்டைகளோட எண்ணிக்கை நம்ம சொல்ல முடியும். நமக்கு என்ன இந்த கொஸ்டின் மூலிமா தெரியுதுன்னா 55%னா 22, அப்போ 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா 100 / 55 ரைட்டா இன்ட்டு 22. இதே சிம்பிளிஃபை பண்ணால் வந்துட போகுது. இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 11 22, 5 11 55. இப்போ இந்த 100 கூட நீங்கள் 5ஆல் அடிக்கலாம். 2 5 10, ஒரு 0, அப்போ 20. அப்போ 20 இன்ட்டு இங்கே ஒரு 2 இருக்கா, அப்போ 20 இன்ட்டு 2ன்னு வருது. அப்போ மொத்தம் 40ன்னு வருது. ஸோ வந்து 40 முட்டைகள் வந்து மொத்தமாக இருந்திருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த முட்டைகள் எண்ணிக்கை 40. ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். ரைட்டா? சரி, அடுத்தது சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டிருங்க. ஒரு ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, அதில் இங்கே ஒரு ப்ராக்கெட் அவங்க போட்டிருக்கணும், போடாமல் இருக்குது, பரவாயில்ல. ஸோ ஒரு ப்ராக்கெட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி போட்டால் தான் நம்ம ப்ராக்கெட்டுக்குலாம் ஒன்று பண்ணணும், அதுக்கப்புறமா டிவைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து சரியாக கொஷின் வந்து சரியான ஃபார்மேட்டில் இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ 225 இது எல்லாமே ரூட்டில் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எல்லாத்துக்குமே ரூட் எடுத்துடலாம். ரூட் எடுத்துட்டோம்னா ஈஸியாக வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இந்த 225க்கான ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து 15 அப்படின்னு வரும். 729 ரூட் எடுத்திங்கன்னா அது 27ன்னு வரும். ஸோ மைனஸ் இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த 25க்கு ரூட் எடுத்தால் 5ன்னு வரும். 144 ரூட் எடுத்தால் அது வந்து 12 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இப்போ டிவைட் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்து 16 81 இருக்கா, 4 16 9 9 81. அப்போ 4/9 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ரைட்டா? சரி, இப்போ வந்து இதை ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா 5 5 5 5 9 27. ஸோ 5/9 அப்படின்னு நமக்கு இந்த இதில் வருது. 5/9 மைனஸ் 5/12 அப்படின்னு வருது. 5/9 மைனஸ் 5/12 டிவைடட் பை 4/9 டிவைடட் பை 4/9 வருது. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். இங்கே 9, இங்கே டினாமினேட்டரில் 12 இருக்குது. எல்சிஎம் எடுத்துங்க. எல்சிஎம் எடுத்துகிட்டு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அந்த 4/9 வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்களா? ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா 9 நாங்க 36, 9 நாங்க 36, 3 36. அப்போ 36 என்பது எல்சிஎம்மாக நம்ம எடுக்க முடியும். ரைட்டா? அப்போ வந்து நம்ம நியூமரேட்டர் டினாமினேட்டர் எல்லாமே இந்த 4 பெருக்கிக்கலாம், இதை வந்து 3 பெருக்கிக்கலாம். இப்போ பெருக்கணும் என்ன வரும் அப்படின்னா, ஸோ 4 5 20. ரைட்டா? இங்கே 3 5 15. நம்ம எல்சிஎம் வந்து 36. அப்போ 36. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவைட்னு போட்டிருப்போம் இல்லையா, அதை நான் இன்ட்டுன்னு போட்டு இந்த 4/9 நமக்கு வந்துச்சு இல்லை, இந்த வகுத்தலுக்கு பக்கம், அதாவது இந்த 4/9 வருது இல்லையா, அதை நம்ம இன்ட்டு போட்டோம்னா ரெசிப்ரோக்கலாக போட்டுக்கணும், அதாவது தலைகளாக போட்டுக்கணும். 4/9 நான் 9/4 அப்படின்னு போட்டுக்கிறேன். 9/4ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 20 மைனஸ் 15 வருது. அப்போ 5/36. 5/36 இன்ட்டு 9/4. இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்க்கலாம்.
9 9 4 9 36 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதுக்கப்புறம் சிம்பிளை பண்ண முடியாது. மேலே 5 இருக்குது, கீழே 4 × 4 16 இருக்குது. 16 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 5 4 16 5/16 வருது. ஸோ 5/16 ஏ ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடை வந்து ஏ ஆப்ஷன் தான் உங்களுக்கு சரியாக வரும். இந்த இதில் ஒரு சின்ன ப்ராக்கெட் போட்டிருக்கணும், அவங்க போடாமல் விட்டுருக்காங்க, அதை போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து 3/16 1/8 1/12 1/18 என்ற தொடர் வரிசையில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்த உறுப்பு என்னவா வரும் அப்படின்றாங்க. இது பார்த்தா பெருக்கு தொடர் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம வந்து அந்த கூட்டு தொடருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, பெருக்கு தொடருக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். பெருக்கு தொடரை பொறுத்த வரைக்கும் அந்த 2வது நம்பரை ஃபஸ்ட்டு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணோம்னா அதுக்கான ரேஷியோ கிடைக்கும் இல்லையா, அதுதான் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி பார்க்கலாம். அங்கே பாருங்கள் 3/16 இது வந்து 1/8. ஸோ அதாவது இது B/A அப்படின்னா 1/8 மொதல் நம்பர் வந்து 3/16 ரைட்டா. இது என்ன பண்ணலாம், 1/8ன்னு போடலாம். இது இந்த டிவைடுக்கிறதுனால இதை ரெசிப்ரோக்கலாக பிரிச்சுக்கலாம். ஸோ 16 மேலே போயிடும், 3 கீழே வந்துடும். அப்போ அடிச்சிங்க அப்படின்னா 1 8 8 2 8 16 அப்போ 2/3. ஸோ 2/3ன்ற அந்த இதில் வந்து டிஃப்ரென்ஸில் வந்து அது வந்து அப்படியே மல்டிப்பிளில் போயிட்டுருக்கு ரைட்டா. நீங்கள் ஒன்று அப்படியே செக் பண்ணி பாருங்கள். இப்போ 2/3 தான் வருது அப்படின்னா இப்போ 1/18னா × 2/3 அப்படின்னு போட்டால் அடுத்த நம்பர் வந்துடும் ரைட்டா. சரி, இதை அடித்து பாருங்கள். 1 2 9 2 18. அப்போ இதை அடித்தாச்சு. இங்கே 3 இருக்குது, இங்கே 9 இருக்குது. அப்போ 3 9 27 ரைட்டா. 3 27 அப்போ 1/27 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது. ஸோ அடுத்த டிஜிட் அப்படின்றது கண்டிப்பாக 1/27 தான் இருக்கும். ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது ரைட்டா. ஸோ B/A இது வந்து பெருக்கு தொடர் இருக்குது. அந்த B/Aனா அந்த 1/8 அதுக்கு ஃபஸ்ட் நம்பர் போட்டு அடிச்சிங்கன்னா அந்த அது எந்த விகிதத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகி போயிட்டுருக்கு மல்டிபிள் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம அடுத்த நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அது 2/3ன்னு கிடைக்கிறதுனால நம்ம 1/18 × 2/3ன்னு போட்டால் 1/27 வருது. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. அடுத்தது, ஒரு உருளையின் மொத்த புறப்பரப்பு 880 cm², அதன் ஆரம் 10 cm எனில் உருளையின் உயரம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பாருங்கள், இப்போ வந்து மொத்த புறப்பரப்புன்னு சொல்கிறாங்க. மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா தெரியணும். அது உருளைன்னு கொடுத்துருக்கான். உருளை அப்படின்னு வரும்போது ஃபார்முலா என்னென்னா 2πr h + r. இந்த மொத்த பரப்பும் அவனே கொடுத்துட்டான். எவ்வளோ, 880ன்னு கொடுத்துட்டான். இதில் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்னா அந்த உயரம் கேட்குறான். ரேடியஸ் r என்பதும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ என்னென்னா கொடுத்துருக்கானோ அது எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்க 880 2 பையனா 22/7 r வந்து 10 h + r. ஸோ h + 10 ஏன்னா ஹெச்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அது கொடுக்கல. அப்போ h + 10 போட்டோம். இப்போ இந்த h + 10 தவிர மீதி இருக்கக்கூடிய இந்த 2 × 22/7 × 10 இருக்குல்ல, இது எல்லாமே இந்த பக்கம் எடுத்து ஈக்குவலுக்கு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பெருக்கில் இருந்தால் வகுத்தில் ஆயிரும், வகுத்தில் இருந்தால் அது பெருக்கலாம் ஆயிரும், பெருக்கலாக மாறிக்கும் ரைட்டா. ஸோ அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த h + 10 மட்டும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் 880 இதை வச்சுக்கிட்டேன். இந்த வகுத்தில் 7 இந்த பக்கம் வந்தால் பெருக்கில் 7 மாறிடுச்சு. ஸோ கீழே வந்து எனக்கு 2 × 22 × 10 இது எல்லாமே கீழே வந்துடும். ஸோ இந்த இதில் h + 10 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 11 22 8 11 88ன்னு போடலாம். இது கூட அடிக்கலாம். 4 2 8 இந்த 2 அடிக்கலாம். 2 2 4. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 2 × 7 அப்படின்னு கிடைக்குது. மேலே வந்து 2 × 7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2 7 14 14 இங்கே h + 10 இருக்குது. அப்போ 14 = h + 10 14 = h + 10 அப்படின்னு கிடைக்குது. h தான் நமக்கு வேணும் இல்லையா. அப்போ இந்த 10 கூட இந்த பக்கம் 8 வந்துருங்க. அப்போ 14 - 10ன்னு வந்துடும். 14 10 போனால் அது 4ன்னு வரும். ஸோ அதுதான் வந்து h உயரம் ரைட்டா. உயரம் 4. ஸோ 4 cm அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள் டி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து டி ஆப்ஷன் 4 cm என்பது இதுக்கான விடை. ஸோ அடுத்தது பாஸ்கல் முக்கோணத்தின் 6வது வரிசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாஸ்கல் முக்கோணம் என்னென்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக சொல்லலாம். இங்கே பாருங்க 1 அப்படின்னு இருக்கும் ஃபஸ்ட் நம்பரு. ரெண்டாவது வந்து இப்படி 1 1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது வந்து 2வது வரிசை. இது 1வது வரிசை. இது வந்து 2வது வரிசை. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த 1 போட்டுக்குவாங்க. இந்த 1 ஆட் பண்ணி போடுவாங்க. அப்போது 2 1 அப்படின்னு வரும் ரைட்டா. இது வந்து 3வது வரிசை. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1 போட்டுருவாங்க. இந்த 1 2 ஆட் பண்ணுவாங்க. அது 3 வரும். இந்த 2 1 ஆட் பண்ணுவாங்க. அது ஒரு 3 வரும். மறுபடியும் 1 போடுவாங்க. இது வந்து 4வது வரிசையாக வரும். 5வது வரிசை என்னென்னா இந்த 1 போட்டுக்கணும். இந்த 1 3 ஆட் பண்ணால் 4. இந்த 3 ஆட் பண்ணால் 6. மறுபடியும் 3 1 ஆட் பண்ணால் 4.
கடைசியில் 1 போட்டுக்கணும். இந்த கடைசியில் 1 வந்துடும். ரைட்டா? சரி, இது வந்து 5வது வரிசை. நமக்கு கேட்டது 6வது வரிசை. இப்போ போடுறது தான் ஆன்சராக வரப்போகுது. 1ன்றதை போட்டுக்கோங்க. இந்த 1 4 கூட்டினா 5, 6 4 கூட்டினா 10, மறுபடியும் 6 4 கூட்டினா 10. ஸோ அதுக்கப்புறம் 4 1 கூட்டினா 5, அதுக்கப்புறம் கடைசியாக 1ன்னு போடுவோம். இப்போ என்ன வருதுன்னா 1 5 10 10 5 1 எங்கே இருக்குது? 1 5 10 10 5 1. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். 1 5 10 10 5 1. ஸோ டி ஆப்ஷன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கல் முக்கோணத்தின் 6வது வரிசையாக இருக்கும். ஸோ டி ஆப்ஷன் வந்து சரி. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர். எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளின் சதவீதம் என்ன? தேர்ச்சி பெறாதவங்க ஒட்டுமொத்தமாக மாணவி 2 பேர் சேர்த்து வந்து சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. நம்ம என்ன பண்ணலாம்னா தேர்ச்சி பெறாதவர்கள் மாணவர்கள் எவ்வளோ, தேர்ச்சி பெறாத மாணவிகள் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஒட்டுமொத்த மாணவர்களோட பர்சன்டேஜை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே பாருங்க 900 மாணவர்கள் போட்டிருக்காங்க. இங்கே 70% வந்து மாணவர்களும் தேர்ச்சி வந்து 70% அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ரைட்டா? சரி, அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? 30%. ஃபெயில் ஆனவங்க எவ்வளோ? 30%. அப்போ 900ல் 30% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். ரைட்டா? 900ல் 30% எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன். 2 0 கேன்சல் பண்ணிவிடுங்க. 3 27 ஒரு 0. அப்போ 270 மாணவர்கள் ஃபெயில். ரைட்டா? ரைட். அதே மாதிரி மாணவிகளில் பார்க்கும் பொழுது எனக்கு 15% ஃபெயிலு. அப்போ 15 /100. இது 0 0 கேன்சல். 6 × 15ன்னு வருது. ஸோ 6 × 15 போட்டால் 90. அப்போ ஒட்டுமொத்தமாக ஃபெயில் ஆனவங்களோட எண்ணிக்கை என்னென்னா 270 + 90, அதாவது 360 மாணவிகள் ஃபெயில் ஆகிட்டாங்க. இதை பர்சன்டேஜில் சொல்லணும். ஒட்டுமொத்தமாக மாணவிகள் எண்ணிக்கை என்னென்னாங்கன்னா இந்த 900 600 சேர்த்தணும். 900 600 சேர்த்துனா 1500 மாணவர்களும் மாணவிகளும் இருக்காங்க. அதாவது டோட்டல். ஃபெயில் ஆனவங்க 360. இதை பர்சன்டேஜில் சொல்லணும். ரைட்டா? அப்போ 360 ஒட்டுமொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 1500 × 100. இப்படி போட்டால் தான் நம்ம பர்சன்டேஜை சொல்ல முடியும். 2 0 2 0 கேன்சல். அப்போ 360/15 அப்படின்னு வருது. இது ஏதாவது ஒரு டேபிளில் உங்களுக்கு தெரிஞ்ச டேபிளில் அடித்து பாருங்கள், ஆன்சர் வந்துடும். ரைட்டா? பாருங்க 3 5 15, 7 5 6 5 7 5 35, மீதி 1 வருது. ஸோ 2 5 10, 72/3 வருது. இந்த 72 கூட 3ஆல் அடிக்கலாம். பாருங்க 2 6, மீதி 1 12. ஸோ 4 12, அப்போ மொத்தம் 24ன்னு வருது. ஸோ 24% என்பதே சரி. அப்போ ஒட்டுமொத்தமாக ஃபெயில் ஆனவங்க மாணவிகளோட எண்ணிக்கையில் அதை பர்சன்டேஜை சொல்லும் போது 24%, எண்ணிக்கையை சொன்னால் 360 பேர். ரைட்டா? ஒட்டுமொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 1500. இந்த 360 தான் நம்ம பர்சன்டேஜ் சொல்கிறோம், 24% அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். அடுத்தது 21 14, இது மாதிரி 21 + 14 + 28/3 இது ஒரு முடிவுறா தொடரோட கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முடிவுறா தொடர் கூடுதல் காண்கன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 21 14 இப்படி போயிட்டே இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. முடிவுறா கூடுதல் அப்படின்னா a/1 - r அப்படின்னு சொல்லுவாங்க. a/1 - r. ஏன்னா ஃபஸ்ட்டு உறுப்பு, ஆறுனா அந்த ரேஷியோ மாதிரி கண்டுபிடிப்போம்ல, அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஃபார்முலா போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு உறுப்பு 21. அப்போ ஆறுனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்டு இருக்குல்ல, அதை வந்து ரேஷியோ மாதிரி நம்ம வகுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 21 அதாவது இந்த 14 இருக்கா, 14/21, அதாவது பி இது ஒரு செகண்ட் உறுப்பு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் உறுப்பு. சரி, இது கூட நம்ம ஏதாவது சிம்பிளிஃபை பண்ணலாம். ரைட்டா? 2 14 3 21, அப்போ 2/3, அதாவது இந்த ஆர் அப்படின்றது 2/3ன்னு கிடச்சிருச்சு. இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் போட்டுடுங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா 21 1 - r அப்படின்னு வந்ததா, 1 - r 1 - rனா 2/3, rனா 2/3, அதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஸோ 2/3 இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 21 இந்த 3 இது கூட பெருக்குங்க. அப்போ 3 - 2/3 அப்படின்னு வரும். 3ல் 2 போச்சுன்னா 1, அப்போ 21 1/3. இது ஆக்சுவலாக டிவைடு கீழே 1/3 வரதுனால இந்த 3யை வந்து நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ரைட்டா? 3யை மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ 21 × 3ன்னு வரும். 21 × 3ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 63 அப்படின்னு சொல்லி வருது. ரைட்டா? ஸோ 63 அப்படின்றதான் இதுக்கான விடை. ஸோ 63ன்றது சி ஆப்ஷனில் இருக்குது.
ஸோ 63 என்பது இதுக்கான விடை. இஃப் புக் இஸ் 43 பென் இஸ் 35 என்றால் காப்பினா என்னன்னு கேட்குறாங்க. புக்குன்னு 43, பெண்ணுனா 35, அப்போ காப்பினா என்னன்னு கேட்குறாங்க. இது ஆல்ஃபாபெட் நம்பர் வரிசை இருக்குல்ல, ஏனா 1, பீனா 2, சீனா 3, டீனா 4, இந்த மாதிரி அந்த வரிசை நம்பர் இருக்கு இல்லையா. இப்போ இசட்னா 26வது லெட்டர், எக்ஸ் ஒய் இசட், இப்போ ஒய்னா 25வது லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த லெட்டரோட அந்த நம்பர் வரிசை அப்படியே ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், புக்குன்னு இருக்கா, அப்போ பீனா 2வது எழுத்து, ஓனா 15வது லெட்ரு, இன்னொரு ஓ 15வது லெட்ரு, அதுக்கப்புறம் கேனா 11வது லெட்ரு, 15 15 30, இது ஒரு 13, ஸோ 43, அப்போ 43 வருதா, கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி பெண்ணுக்கு செக் பண்ணுங்கள். ஸோ பெண்ணுனா பீனா 16, ஈனா 5வது லெட்ரு, என்னன்னா 14வது லெட்ரு. ஸோ இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 20 30 35 கரெக்டாக வருதா, 35. அப்போ இதே மாதிரி காப்பி அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ காப்பினா சீனா 3வது லெட்ரு, ஓனா 15வது லெட்ரு, பீனா 16வது லெட்ரு, ஒய்னா 25வது லெட்ரு, ரைட்டா. ஸோ இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 59 வரும். அப்போ காப்பின்னா 59. ஸோ டி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்கும். சீரான இரு பகடையில் உருட்டப்படுகிறது எனில் முதல் பகடையில் 3 மடங்கு எண் கிடைப்பதற்கான நிகழ்த்தவு என்னன்றாங்க. ஸோ முதல் பகடையில் 3 மடங்கு கிடைக்கிறதுக்கு கேட்குறாங்க. முதல் பகடைனா ஒரு பகடை, ஃபஸ்ட் பகடையில். ஸோ மொத்த ஒரு பகடையில் பார்த்தீங்கன்னா 6 பக்கங்கள் இருக்கும், ரைட்டா. இதில் 3 மடங்குனா 3 1, 3 மடங்குனா இன்னொன்று 2 6, அப்போ 3 1 6 1, மொத்தம் வந்து 6 பக்கத்தில் 2 பக்கங்கள் வருது, 3 வரலாம் 6 வரலாம். அப்போ வந்து 2/6. இந்த 2/6னா நம்ம வந்து இங்கே 2/6ன்னு ஆன்சர் கொடுக்கல, இது அவங்க சிம்பிளிஃபை பண்ணியிருப்பாங்க. 4 2 3 2 6, அதாவது செகண்ட் டேபிளில் அடிச்சிருப்பாங்க. அப்போ 1/3ன்னு வருது. ஸோ ஏ ஆப்ஷன் வந்து 1/3ன்னு இருக்குது. ஸோ வந்து இதுக்கு வந்து 1/3 தான் வரும், ரைட்டா, ப்ராபபிலிட்டி. அடுத்தது ஏயின் 163வது கொஸ்டின் பாருங்கள். ஏயின் 20% பி, பியின் 40% சி எனில் ஏ ப்ளஸ் பியின் 60% காண்க அப்படின்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஏ ப்ளஸ் பியோட 60% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, ரைட்டா. பர்சன்டேஜ்னால் நம்ம 100க்கு தான் சொல்லுவோம். ஆனால் சம்டைம் பார்த்தீங்கன்னா 100க்கு 120, 130, 500, 600 இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட பர்சன்டேஜ் வரும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குது. ஈஸி தான், கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி போட்டால் ஆன்சர் வந்துடும், ரைட்டா. இங்கே பாருங்கள், ஏயின் 20% பி, அதாவது ஏயில் 20% என்பது பின்றாங்க. அப்போ 20/100 அதுதான் வந்து பின்றாங்க. இதை அடித்து பார்க்கலாம். 1 20 20, 5 20 100ன்னு வருது. அப்போ A/5 ஈக்குவல் டு பின்றாங்க. அப்போ A ஈக்குவல் டு 5Bன்னு வந்துருச்சு. A ஈக்குவல் டு 5B. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க, ரைட்டா. ரெண்டாவது தியரி என்னது, பியின் 40% என்பது சின்றாங்க. அப்போ 40/100 அது பியில், அதுதான் வந்து சி அப்படின்னு போட்டிருக்கான். 0 0 கேன்சல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பாருங்கள், செகண்ட் டேபிளில் 2 2 4, 5 2 10, அப்போ 2/5 அப்படின்னு வருது. ஸோ இதை நீங்கள் அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், பி வச்சுக்கோங்க. இந்த 2/5 இந்த பக்கம் என்ன வராங்க. அப்போ அந்த 5 வந்து வகுத்தில் இருக்கிறதுனால நம்ம பெருக்கில் வந்துடும். ஸோ 5C/2 அப்படின்னு வந்துடும். 5C/2, ரைட்டா. இது ஏ, இது வந்து பி. நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏ ஈக்குவல் டு 5Bன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த பியோட வேல்யூவே இங்கே இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும், ரைட்டா. அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த இதில் ஏற்கனவே 5 இருக்குது இல்லையா, அப்போ 25/2ன்னு வந்துடும். அதாவது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன், பியோட வேல்யூவே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்குன்னா ஏ ஈக்குவல் டு 25B/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா பியோட வேல்யூவே அந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏவோட வேல்யூயும் கிடச்சிருச்சு, பியோட வேல்யூயும் கிடச்சிருச்சு. இப்போ ஏ ப்ளஸ் பியில் 60% என்னன்றாங்க. இதை நம்ம ஏவோட வேல்யூயும் பியோட வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து 25B/2, பினா 5C/2. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ அதில் வச்சு நம்ம போட்டுடலாம், ஓகேங்களா. ஸோ 25 ஏல இந்த பியோட வேல்யூ தான் சாப்பிட்டா இங்கே சி வரும்ல, 25C/2 அப்படின்னு கிடச்சிருக்கோம், ஓகேவா. சரி, இதெல்லாம் எல்லாத்தையும் அடிச்சிருவோம். இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி அப்படின்னா நம்ம சொல்கிற பாருங்க, ஏன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது 5Bன்னு கிடச்சிது. அந்த பியோட வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன், 25C/2ன்னு கிடச்சிது, ரைட்டா. இது ஏ ப்ளஸ் பி, பி தான் ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்ததில்ல, 5C/2, இதனோட 60%. அப்போ 60/100. ஸோ இதுதான் வந்து அவன் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறான், ரைட்டா. 60/100 இது எவ்வளோ அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை அப்படியே நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஈஸியாக ஆன்சர் வந்துடும், ஓகேவா. இங்கே பாருங்கள், 60/100 ஏ ப்ளஸ் பியில் 60% எவ்வளோன்னு கேட்டதுனால 60/100ன்னு போட்டேன்.
இங்கே பாருங்க 60/100 இதை வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணலாம். இங்கே வந்து டினாமினேட்டர் 2ன்றதுனால நம்ம அப்படியே ஆட் பண்ண முடியும். ஸோ 30c/2 அப்படின்னு வந்துடும். 30c/2 அப்படின்னு சொல்லி வருது. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இங்கே பாருங்க, ஜஸ்ட் இதை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள். பாருங்க 15 2 30 அப்போ 15. ஸோ 15 × 60 ரைட்டா, 15 × 60 15 × 60ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 900 அப்படின்னு வரும். டிவைடட் பை 100 வரும். இதை அடிக்கக்கூடாது, சீன்னு வரும். ஏன்னா 100க்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம பர்சன்டேஜில் சொல்ல போகிறோம். இப்போ இது எப்படி வருதுன்னா 100க்கு 900, சியில் 100க்கு 900 வருது. அப்போ சியின் 900% அப்படின்ற மாதிரி தான் நாம் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இது வந்து வித்தியாசமான ஒரு கணக்காக இருக்குது. இப்போ 900% வருமா சார், 90% வராதா, அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். இல்லை நீங்கள் 0 அடிச்சிங்கன்னா 9ன்னு வரும். ஆக்சுவலாக 9 வராது, 90 வராது. இது வந்து 100க்கு 900, சியில் 100க்கு 900 பங்கு வந்து இது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆன்சராக வரும். ரைட்டா. ஆக்சுவலாக டிஎன்பிசி கொஸ்டினில் வந்து நன் ஆஃப் திஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இந்த இதில் 90% போட்டிருந்தாங்க, 90 வராது. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஆப்ஷன் நன் ஆஃப் திஸ்ன்னு போட்டாங்க, இவற்றில் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி வந்திருக்கும். இவங்க கொஞ்சம் ஆப்ஷன் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ இப்போதைக்கு 900 அப்படின்றது தான், அதாவது 900/100 சி அப்படின்னு வரும். அதுதான் சியின் 900% அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. எக்ஸின் மதிப்பு காணுங்கன்னு ஒரு டேபிள் போட்டிருக்காங்கப்பா. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், 4 எவ்வளோ, 36. 4 9 36. 36னா நம்ம என்ன சொல்லலாம், 6 ஸ்கொயர்னு சொல்லலாம். இந்த 6 தான் இங்கே சென்டரில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 × 27 அப்படின்னா 81. 81னா 9 ஸ்கொயர்னு சொல்லலாம். அந்த 9 தான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது என்னவா வந்திருக்கும் அப்படின்னா 2 × x. ரைட்டா. இந்த இதில் என்ன நம்பர் வரும் நம்மளால் சொல்ல முடியும். இங்கே வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னால் இந்த இதில் 100 அப்படின்னு வந்துடும். 10 ஸ்கொயர்னால் இந்த இதில் 100. அப்போ 2x = 100னா 2x = 100னா அப்போ x = 100/2. 100 2ஆல் வகுத்தா x வந்துடும். 100 2ஆல் வகுத்தீங்கன்னா 50ன்னு வரும். ஸோ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து 50. 50 என்பதே இந்த எக்ஸ். ரைட்டா. அடுத்த கேள்வி, 68,000க்கு 9 மாதங்களில் 16.2/3% வட்டி வீதம் கிடைக்கும் எனில் தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து போட்டுடலாம். ரைட்டா. இப்போ வந்து 9 மாதம்னா என், நம்ம இப்போ தனி வட்டிக்கு வந்து அது ஃபார்முலா பார்த்துக்கோங்க, PNR/100ன்னு போடுவோம். ஸோ என்னென்னா வருடங்களில் போடணும். அந்த ரேஷியோன்றது இவங்க 16:2/3 கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சாதாரணமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா. இதை மாற்றிட்டு அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வந்துட போகுது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு 9 மந்த்னா அப்போ n வந்து 9/12ன்னு போட்டுக்கோங்க. இந்த ரேஷியோ வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம். இங்கே 16:2/3ன்றதுனால நீங்கள் அப்படியே சாதாரண ஃப்ராக்ஷன் நம்பராக மாற்றிக்கோங்க. அப்போ 3 × 16 அப்படின்னு போட்டு மல்டிபிள் பண்ணி ப்ளஸ் அந்த 2 வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 48 48 50. ஸோ 50/3 அப்படின்னு கிடைச்சிடும் ரேஷியோ. இப்போ இந்த தனி வட்டிக்கான ஃபார்முலாலாம் அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இது வந்து அசல். இங்கே பாருங்கள், வட்டி மட்டும் தனி வட்டி தான் காட்டுறாங்க. ஸோ தனி வட்டி கேட்குறாங்க. அசல் வந்து 68,000. பி என்னன்றது 9/12. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 50/3 டிவைடட் பை 100. ரைட்டா. ஸோ இதை வந்து நம்ம 0 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 0 கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 680 அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இந்த 9/12 × 50/3 இருக்கு இல்லையா. ஸோ இதை கூட நம்ம கேன்சல் பண்ணலாம். இங்கே பாருங்கள், 3 3 9 அப்படின்னு சொல்லி வருது. 1 3 4 12 அப்படின்னு வருது. ரைட்டா. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். ரைட்டா. இந்த 4 கூட இதை அடிக்கலாம். பாருங்கள், 4 அடிக்கலாம். அடித்தா 1 நாங்க 4, மீதி வந்து 2, 7 நாங்க 28, ஒரு 0 இருக்குது. அப்போ 170, ஒரு 50 இருக்குது. 170 × 50 அப்படின்னா 17 × 5 போட்டிங்கன்னா 85 வரும். 2 0 இருக்குது. அப்போ வந்து 8500ன்னு வருது. ஸோ தனி வட்டி வந்து 8500. ரைட்டா. ஒன்றும் இல்லை, நீங்கள் தனி வட்டி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் போதும். என்னன்றதை 9/12ன்னு போட்டுக்கோங்க. ரேஷியோன்றது 50/3ன்னு மாற்றிட்டு சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8500 வந்துடும். ஸோ இதான் வந்து தனி வட்டி. ரைட்டா. சரி, ஒரு 166வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடிகாரம் 1 மணிக்கு 1 முறை, 2 மணிக்கு 2 முறை, 3 மணிக்கு 3 முறை இப்படி அடிச்சிட்டே போகுது.
அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒலி எழுப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு தெரியும். அப்போ 1 மணிக்கு 1 அடிக்குது, 2 மணிக்கு 2 அடிக்குது. அப்போ 24 மணி நேரத்துக்கு 24 மணி நேரம் நடக்கும்போது 24 முறை அலாரம் அடிச்சிருக்கும். அப்போ என்னென்னா 1 மணிக்கு 1, 2 மணிக்கு 2, 3 மணிக்கு 3, இப்படியே அப் டு +24. இது வந்து நேச்சுரல் நம்பராக இருக்குல்ல, 1 + 2 + 3 + அப் டு 24னா அப்போ நேச்சுரல் இயல் எண்களின் கூடுதல்னு சொல்லுவோம். அப்போ 24 வரைக்கும் இந்த நம்பரோட கூட்டினா இதுக்கு ஃபார்முலா என்னென்னா n × n+1/2. ரைட்டா? இதனோட கூட்டுத்தொகை இப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ என்னன்றது 24. அப்போ 24 × 25 ஏன்னா n × n+1/2. 24 × 25 ரைட்டா? 24 × 25/2. அப்போ 24 × 25ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 600ன்னு வருது. 600/2 அப்படின்னா உங்களுக்கு 300ன்னு வரும். ஸோ டி ஆப்ஷன் வரும். ரைட்டா? அதாவது ஒரு மணிக்கு ஒரு முறை அலாரம் அடிக்குது, 2 மணிக்கு 2 அலாரம் அடிக்குது, 3 மணிக்கு 3 முறை அடிக்குது. அப்போ 24 மணி நேரத்துக்கு 24 டைம் அது வந்து அதை ஒலி எழுப்பியிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ 1 + 2 + 3 + அப் டு 24ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஈஸியாக போட்டுடலாம். ஸோ டி ஆப்ஷன் வரும். அடுத்தது 57 - 42 - 37 - 20 - x அப்புறம் போட்டு இந்த 2 க்ளோஸ் ப்ராக்கெட்லாம் போட்டு செட் ப்ராக்கெட் போட்டு 176 டிவைடட் அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 8/1 இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, இது வந்து நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுனா நம்ம பிட்மாஸ் ரூல்ஸ்னுவாங்க, பாட்மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஆர்டரில் ப்ராக்கெட்டில் தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்மாஸ் ப்ராக்கெட்டு ஆஃப், டிவிஷன், மல்டிபிள் அப்படி போடும் இல்லையா, அடிஷன், சப்ட்ராக்ஷன் சொல்லி அந்த ஆர்டரில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் வந்து வந்துடும். ஓகேவா? சரி, பண்ணலாமா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பண்ணிக்கலாம். ரைட்டா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணிடுங்க. 8/2னா இது வந்து 4 2 8 4 வரும். அப்போ 176 வருது. 176/4 போடுங்க. 4 16 மீதி 1 மறுபடியும் 4 16. அப்போ மொத்தம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து 44ன்னு வந்துடுது. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் 44. அப்போ இந்த சைடில் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 57 ஒரு மைனஸு 42 மைனஸா இந்த 37 - 20 அப்படின்னா இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மைனஸை கொண்டு போகணும். அப்போ -20 இந்த மைனஸ்ன்றது இந்த -x பண்ணால் +xன்னு வரும். 37ல் 20 போச்சு அப்படின்னா அது வந்து 17. அந்த மைனஸ் இந்த மைனஸு ப்ளஸ், அப்போ 17 + x. இப்போ மறுபடியும் இதை வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். இந்த 44 அப்படியே வச்சுக்கோங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். ரைட்டா? இப்போ வந்து -17ன்னு வரும். இப்போ இந்த இதில் -x அப்படின்னு வந்துடும். ரைட்டா? 57 மைனஸ், அப்போ 42ல் 17 போனால் அது வந்து 25. இப்போ வந்து இது -xன்னு மாறிக்கும். இந்த இதில் 44 அப்படியே இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த மைனஸ் வந்து கொண்டு போங்க. அப்போ 57ல் 25 போனால் 32. இது மைனஸ் இந்த மைனஸு +xன்னு மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் 44. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 32 இந்த பக்கம் எட்டுவாங்க. அது -32 வரும். அப்போ 44ல் 32 போச்சுன்னா 12 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. ஸோ 12 என்பதே இதற்கான விடை. பின்வரும் தொடர் வரிசையின் அடுத்த எண் என்ன பண்ணுறாங்க? இங்கே பாருங்கள், 1 இருக்குது, 2.25 இருக்குது, 6.25 இருக்குது, 16 இருக்குது. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 1² அப்படின்னு மாதிரி கிடைக்கிது. இந்த 2.25 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5² அப்படின்னு கிடைக்கிது. அப்போ 1 இது 1.5. அப்போ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0.5 இருக்கிற மாதிரி நமக்கு வருது. அதே 6.25 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2.5² அப்படின்னு வருது. ஸோ இப்போ பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 இது வந்து 2.5. அப்போ வந்து இது வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 1 வருது. ஃபஸ்ட்டு 0.5 வந்தது, அதுக்கப்புறம் 1 வந்திருக்கு. ஸோ அடுத்து அதே மாதிரி 16க்கு எடுத்து பாருங்கள். 16 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4² அந்த மாதிரி வருது. ரைட்டா? இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 கூட நீங்கள் 1.5 ஆட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 4 வரும். அது 4² இருக்குது. அப்போ கண்டிப்பாக அடுத்து என்ன வந்திருக்குன்னா இது 1.5னா அடுத்தது கண்டிப்பாக 2 வரும். அப்போ 2 ஆட் பண்ணிங்கன்னா 4 கூட 2 ஆட் பண்ணால் அது 6. அப்போ 6² வந்திருக்கும். 6²ன்றது 36. அப்போ 6 36 வரும். ஸோ அப்போ அடுத்த நம்பர் கண்டிப்பாக வந்து 36 அந்த மாதிரி வந்து வந்திருக்கும். ரைட்டா? நீங்கள் அந்த ஆர்டரில் அப்படியே கொண்டு போங்க. 4 16 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ 36ன்னு வரும். ரைட்டா? ஸோ இதுக்கு வந்து 36 அப்படின்றதான் இதுக்கான விஷயம். அதாவது நல்லா பாருங்கள், 1² 1.5² 2.5² 4² இந்த மாதிரி ஆர்டரில் வந்திருக்கு. அடுத்தது வந்து 6² வரும். என்னென்னா டிஃப்ரென்ஸ் வந்து இதுக்கு வந்து 0.5 அப்புறம் 1 1.5 அதுக்கப்புறம் 2
அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த இதில் வருது. ஸோ 36 என்பது இதுக்கான விடை. அடுத்தடுத்த இரு இயல் எண்களின் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த இயல் எண்கள்னு சொல்லிட்டாங்க. அதை கூடுதல் 75. ஒரு நம்பரை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கிறோம், அடுத்த நம்பரை எக்ஸ் + 1ன்னு எடுத்துக்கிறோம். இதனோட கூடுதல் தான் 75. ரைட்டா. அப்போ 2x + 1 = 75. ஸோ அப்போ 2x இந்த +1 இந்த பக்கம் எடுத்துன்னு போங்க. அப்போ -1, அப்போ 74ன்னு வரும். அப்போ 2x = 74 அப்படின்னா x = 74/2ன்னு வரும். அடிச்சிங்கன்னா 3 2 6, மீதி 1, 7 2 14. ஸோ 37ன்னு ஒரு நம்பர் கிடச்சிது. 37 இதுதான் வந்து எக்ஸு. அப்போ இன்னொரு நம்பர் வந்து x + 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா. ஃபஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கிட்டோம், அடுத்து x + 1 எடுத்துட்டோம். அப்போ 37, அடுத்த நம்பர் 38. அப்போ CF வந்து 37 38ன்னு வருது. ஸோ அதான் வந்து அந்த நம்பர், அந்த 2 நம்பர். கடைசி கேள்வி பாருங்கள். 2x 1 + 1 + x டிவைட் போட்டு 1 - x = 1ன்னு போட்டு இதுலேருந்து எக்ஸோட மதிப்பை வந்து கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இங்கே பாருங்கள் 2x 1 + 1 இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ 1 - xன்னு வரும். 1 - x இங்கே ஒரு x இருக்குது, அது +xன்னு வந்துடும். ரைட்டா. கீழே வந்து அந்த 1 - x அப்படியே வரும். இப்போ வந்து இது = 1 அதை அப்படி வச்சுக்கோங்க. இந்த -xம் +xம் கேன்சல் ஆனால் இந்த இதில் 1ன்னு வந்துடும். இந்த இதில் 1 மட்டும் தான் இருக்கும். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 2x / 1 ப்ளஸ்ஸு இந்த இதில் 1, இந்த இதில் இப்போ வந்து 1 தாங்க இருக்கு இல்லையா. இது வந்து எப்படி சொல்லலாம்னா 1/1 - x அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இங்கே 1, இங்கே 1 - x. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவைடு கீழே டிவைட் வரதுனால இந்த 1 - xம் மேலே போயிடும். 1 - xம் உங்களுக்கு வந்து மேலே போயிடும். ரைட்டா. ஸோ அப்படி போச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா இந்த இதில் மேலே போச்சுன்னா 1 + 1 - xன்னு வந்துடும். ரைட்டா. இது = 1. அப்போ 1 + 1னா 2. அப்போ 2 - x அப்படின்ற மாதிரி வந்துடுமா. பாருங்க, இந்த 2x கீழே வந்து 2 - x = 1ன்னு வரும். இப்போ இந்த 2 - x இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க. ரைட்டா. அப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 2x = அந்த 2 - x மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஒரு 2 வரும். ரைட்டா. 2 - x அது அப்படியே இந்த பக்கம் வந்துடும். அந்த 1 தானே இருக்குது. 1 கூட எதை பெருக்கினாலும் அது அப்படியே தான் வரும் இல்லையா. 1 கூட எதை மல்டிபிள் பண்ணாலும் அப்படியே தான் வரும். ஸோ அதனால் 2 - x அப்படியே வந்துருச்சு நமக்கு. சரி, இப்போ என்ன பண்ணலான்னா இந்த x இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. அப்படி எட்டு வந்தால் +xன்னு வரும். அப்போ 2x கூட ஒரு x கூட்டினா அது 3xன்னு வரும். 3x = 2. நமக்கு xோட மதிப்பு தான் கேட்குறான். அப்போ x மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 3 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. இந்த 3xன்றது மல்டிப்பிள் இருக்குது. ரைட்டா. அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது வகுத்தில் வந்துடும். அப்போ 2/3ன்னு வரும். ஸோ x = 2/3ன்னு வருது. ஸோ B ஆப்ஷன் தான் இந்த கேள்விக்கு விடை. ஓகேங்களா. ஸோ நன்றி, வணக்கம்.